families with 3 members. 2 families with 3 members. Oh, in each family, there are 3 members. Like that, 2 families with 3 members each, and 1 family with 4 members. One more family, they are having 4 members, or to be seated in a row, or to be seated in a row. In how many ways can they be seated in a row? In how many ways they can be seated so that the same family members are not separated or not separated? Okay, what a bada question. Okay, it's essay type question. Okay, so we start from the given data. We are going to do what they have given in that question. There are 2 families, right? 2 families, 3 members each. 3 members இருக்காங்க. சரியா? Family 1ல 3, family 2ல 3, family 3ல வந்து 4 members. 4 members. சரியா? There are 3 families. சரியா? ஓகேயா? இங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து சீட் ஒரு ரோல உட்கார வைக்க போறோம். ஒரு ரோல உட்கார வைக்க போறோம். சரியா? ஓகேயா? family 1. ஓகே? family 1. இதுதான் நம்மளோட ரோ. சரியா? இந்த தேவன் இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம் இல்ல இப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கமிட்டி உனக்கு கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? விஐபி எல்லாரும் இப்படி உட்கார வைக்கணும் அப்படி சொன்னாங்கன்னா ஓகே பார்க்கலாமா? family 1, family 2, family 3. சரியா? இவங்க எத்தனை பாசிபிள் வேஸ்ல உட்கார வைக்கலாம்? 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல உட்கார வைக்கலாமா? 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல உட்கார வைக்கலாம் இல்லையா? ஓகேயா இல்லையா? ஒரு 3 நம்பர் இது பேசிக் திங் ரைட். ஒரு 3 நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னா 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ளார இந்த F1ல 3 பேர் இருக்காங்கல்ல 1 2 3. இதுல 1 2 3. இதுல சப்போஸ் 1 2 3 4 இருக்காங்கல்ல இவங்களுக்குள்ளார ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனா வேற இடத்துல போய் உட்காந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் செப்பரேட் ஆகக்கூடாதுப்பா சொல்லுவாங்கல்ல. நான் ஃபேமிலியா வந்திருக்கேன்ப்பா ட்ரெயின்ல எல்லாம் நீ மேல போய் உட்காருப்பான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. அவங்க ஃபேமிலி மேன், நாங்க ஃபேமிலியா இருக்கோம், எங்க ஃபேமிலியை வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது. ஆனா நாங்க எங்களுக்குள்ள மாறி மாறி உட்காந்துக்கலாம். இவங்களுக்குள்ள மாறி உட்காந்துக்கலாம்ல. the person 1 2 3 1 2 3 1 2 3 4. இவன் இங்க வரலாம், இவன் இங்க போலாம், இவங்களுக்குள்ள மாறி மாறி உட்காந்துக்கலாம் இல்லையா? அப்போ இவங்களுக்குள்ள மாறி மாறி உட்கார சான்ஸ் 3 ஃபேக்டோரியல். இவங்களுக்குள்ள மாறி மாறி உட்கார்றதுக்கு சான்சஸ் வந்து 3 ஃபேக்டோரியல். அப்ப இவங்களுக்குள்ள மாறி மாறி உட்கார்றதுக்கான சான்சஸ் 4 ஃபேக்டோரியல். 4 சீட்ஸ் இருக்கு இல்லையா? புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சதா இல்லையா? ஃபேமிலி F1, F2, F3 இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிள் வந்து 3 ஃபேக்டோரியல். ஓகேயா? 3 ஃபேக்டோரியல். அவங்க வந்து செப்பரேட் ஆகாம அரேஞ்ச் பண்ணணும். அவங்கள வந்து செப்பரேட் ஆகாம அரேஞ்ச் பண்ணணும். குழந்தைங்கள்ல தொலைஞ்சு போயிருவாங்க. இது வந்து இவங்களுக்குள்ள மாறி மாறி உட்காந்துக்கலாம் 3 ஃபேக்டோரியல். சரியா? அப்ப இவங்க ஒரு 3 ஃபேக்டோரியல். இவன் 4 மெம்பர்ஸ் இல்லையா? ஏன்னா தேர்ட் ஃபேமிலிக்கு வந்து 4 மெம்பர்ஸ். இப்ப இவன் 4 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான், சமயம் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஐ திங்க் ஆப்ஷனே வந்துருச்சு நினைக்கிறேன். யா குட். என்ன எந்த ஆப்ஷன் வருமா? 3 ஃபேக்டோரியல். யா 3 ஃபேக்டோரியல் கியூப் இன்டு 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் கியூப் இன்டு 4 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? 3 ஃபேக்டோரியல் கியூப். கலர் பிடிக்கலையா? கலர் பத்திலாம் நாம பேசவே கூடாது இந்தியால பிறந்துட்டு. சரியா? ராசிஷம். ஓகே ஓகே. 3 ஃபேக்டோரியல் ரைட். ஓகேயா? புரிஞ்சதில்ல? ஒரு 3 ஃபேமிலி வந்திருக்காங்க. இவங்க இதுல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க இதுல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க இதுல 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 சேர்ஸ் போடணும் இல்லையா? இவங்களுக்கு 3 சேர்ஸ் போதும். ஓகே. இவங்க எல்லாருமே ஒரே ரோல தான் இருக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரை அரேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் 3 ஃபேக்டோரியல். அதே சமயத்துல அந்த ஃபேமிலி வந்து செப்பரேட் ஆகாம அரேஞ்ச் பண்ணணும். அப்ப அவங்களுக்குள்ளார மாறி மாறி வேணா உட்காந்துக்கலாம். அப்பதானே செப்பரேட் ஆகாம அரேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்குள்ளாரையே மாறி மாறி உட்காந்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இது. சரியா? ஓகே. This is our answer. It's a very easy question, right? But essay type, you have to read carefully, right? Move on to next question, ma.